எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல வந்து காலங்காத்தால மடமடான்னு ஏஞ்சி டிஃபன் செய்யற எல்லா மாம்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கிங் உமன்ஸ் மடமடான்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு டிஃபன் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒர்க்கிங் உமன்ஸ்க்கா இருக்கட்டும், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன வீடியோன்னா 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரீமிக்ஸ் பவுடர் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல காமிக்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே டச்லவே இருக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ப்ரீமிக்ஸ் காமிக்க போறது கிடையாது. இங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ரவா கேசரி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரவா கேசரி தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்வேன்ட்டு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கினேன். அந்த நெய்லவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கினேன். 1 கப் ரவைக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். இல்லைன்னா 3 கப் சேர்த்தாலும் நல்லாதான் இருக்கும். நான் வந்து 3.5 கப் அளவுக்கு சேர்த்துப்பேன். அப்பதான் ரவை நல்லா வெந்தி வாயில வச்ச உடனே வயிற்றுக்குள்ள போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால நான் 3.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா 3 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒயிட்டா சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். தண்ணி கொதிக்கிறப்போ இலாச்சி பவுடர் சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உருண்டை கட்டிடும் இல்லையா? ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு ரவை கன்சிஸ்டன்சி கிட்ட வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா வெந்து வரும். ஸோ அது வரைக்கும் மூடி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கணும். அப்போ வந்து ரவை நல்லா வெந்திடும். பாத்தீங்களா ரவை எந்த அளவுக்கு பூ மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ரவை எவ்வளவு எடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து செமையா இருக்கும். இல்ல கொஞ்சம் ஸ்வீட் நாங்க கம்மியா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் ஜாஸ்தி சாப்பிடுறோம்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ண உடனே மறுபடியும் கன்சிஸ்டன்சி திக்கா மாறிடும். பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா ஸ்நாக்ஸ் எதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த ரவா கேசரி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வந்து ரவா கேசரி. உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் சின்ன வயசா இருக்கிறப்போ கேக் கட்டிங் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரவா கேசரி பண்ணிட்டு கேக் மாதிரி பண்ணி அது மேல கேண்டில் வச்சு கேக் கட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா? அந்த காலத்துல பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு முடியலன்னாலும் இந்த மாதிரி ரவா கேசரியில பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணாங்க இல்லையா? அதுக்கே எங்க அம்மாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஆனா சொல்றது கிடையாது. அம்மா ஆச்சு அதுக்காக. இப்போ வந்து ப்ரீமிக்ஸ்க்கு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு அவுல் சேர்த்துக்கணும். அவுல் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மையா அரைச்சுக்கணும். அவ்வளவுதான் ப்ரீமிக்ஸ் வந்து ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா தோசை இட்லிக்கு வந்து இது ரெடியா இருக்கும். என்னது அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவ்வளவுதான் தோசை இட்லி ப்ரீமிக்ஸ் வந்து இவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து உடனே தோசை இல்ல இட்லி ஊத்தி வச்சுக்கணும்னா ரொம்ப சூப்பரா வரும். அது எப்படி செய்யறதுன்ட்டு கூட இந்த வீடியோல காமிக்கிறேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. இந்த அவுல் போட்டோம் இல்லைங்களா? அதுக்காகவே ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் தோசை எல்லாம். இட்லியும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். ஸோ நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெளியிலவே வச்சுக்கலாம். நான் சொல்ற எல்லா ப்ரீமிக்ஸை வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்ட்டு தேவை கிடையாது. இந்த ப்ரீமிக்ஸ் வந்து ஒரு 3 மாசத்து வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ரவல பூச்சி இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஸோ நீங்க எப்போ வேணும்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரீமிக்ஸ் வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸ். பொங்கல் செய்யறதுக்கு அரிசி ஊற வைக்கணும், பருப்பு ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் குக்கர்ல வைக்கணும், மறுபடியும் தாளிக்கணும். இவ்வளோ வேலையும் காலங்காத்தால செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கணும்னா 5 நிமிஷத்துல பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். நான் சொல்ற ப்ரீமிக்ஸ் எல்லாமே காலங்காத்தால மடமடனே டிஃபன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம நம்ம பசங்க ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க இல்ல தனியா பிஜில இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் உடனே ரெடி பண்ணிக்கலாம். ஹாஸ்டல்ல பிஜில இந்த மாதிரி சின்ன சின்ன கெட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுல கூட வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிற பச்சரிசி, அதுலவே 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இங்க அரிசி, பருப்பு வந்து கிளீன் பண்ணாம அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்றதுனால கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரை பண்றப்போ டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அதே விதமா பருப்பு, அரிசி ஃப்ரை பண்றதுனால டேஸ்ட்டும் செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுல நீங்க எண்ணெய் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்ல நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 2ம் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுல ஒரு 10 பல்லு வரைக்கும் முந்திரி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகம், இடிச்சு வச்ச மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு அப்படியே கூட டைரக்டா சேர்த்துக்கலாம். பட் நான் காரத்துக்கு இங்க பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல, அதனால இடிச்சு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்தா சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ அதனால மிளகை ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு முன்னாடி அரிசி, பருப்பு எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கிட்டு இதுல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இத்தனை முறை ஃப்ரை பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, கண்டிப்பா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அரிசி வந்து கழுவாம யூஸ் பண்றதுனால டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து ட்ரை பேன்ல ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். அதே விதமா டேஸ்ட்டும் செமையா இருக்கும். அதுக்காண்டி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. சும்மா எண்ணெயில எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு சூடு படுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும். அது நல்லா ஆறின பேருக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ பக்கத்துல வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ வந்து 3வது ப்ரீமிக்ஸ் வந்து பார்க்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுலவே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, முந்திரி இல்லைன்னா உப்புமா நல்லா இருக்காது இல்லையா, ஸோ முந்திரி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு 4 பல் சேர்த்துக்கினா, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். பட் இங்க 1 கப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதி கப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடி பிடிச்சிடும் அப்படின்னு நினைச்சுதான் 1 கப்பு ஃபர்ஸ்டே சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாதி கப்பு வந்து சேர்த்துக்கினேன். இங்க ரவை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இறக்கிக்கணும்னா அவ்வளவுதான், ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இதுலவே நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா உப்பையும் சேர்த்துக்கலாம். பட் உப்பு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு. ஸோ அதனால நான் வந்து உப்புமா செய்யறப்ப உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுல உப்பு எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு பரவாயில்ல இதுலவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உப்பு இதுலவே சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், உப்மா ப்ரீமிக்ஸ் கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 ப்ரீமிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இது நல்லா ஆறின பிறகு கண்டெய்னர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இது வந்து 2 மாசத்து வரைக்கும் இருக்கும். ஏன்னா பருப்பு எல்லாம் சேர்த்து இருக்கிறோம் இல்லைங்களா, அதிக நாள் வச்சுக்க கூடாது. ஸோ 2 மாசத்துக்குள்ளவே நீங்க காலி பண்ணிடுங்க. உப்மா ரவையும் 3 மாசத்து வரைக்கும் இருக்கும். எல்லாமே நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. வெளியில வச்சாலும் இது நல்லா தான் இருக்கும். எல்லா ப்ரீமிக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்ட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறின பேருக்கு மட்டும் தான் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். சூடா இருக்கிறப்ப ஸ்டோர் பண்ணாதீங்க. ஆவி பிடிச்சி தண்ணி எல்லாம் இறங்கி எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ நல்லா ஆறின பேருக்கு மட்டுமே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 3மே ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்க வேண்டியது வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறதுனால சட்னிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எடுத்துக்கலாம். அதே விதமா பவுடர் பண்ணி நம்ம ஃப்ரை பண்றோம் இல்லைங்களா, அதுல கடைசியில கொஞ்சோண்டு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ வேர்க்கடலையும் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும். நான் வந்து இப்போ சட்னிக்காக தான் ஃப்ரை பண்றேன். ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம வீட்ல எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிக்கிட்டு நான் இங்க பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பொங்கல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ கப்பு மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க, இல்ல கிளாஸ் மெஷர்மெண்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு குக்கர்ல சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து நார்மலா 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன் பொங்கல் செய்யறப்போ. நான் இங்க
4 கப் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொங்கல் வந்து ரொம்ப லூஸ் கன்சிஸ்டன்சி இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல உப்பு எதுவும் ஆட் பண்ணல இல்லைங்களா ஃப்ரை பண்றப்போ. ஸோ உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் மேல வச்சுட்டு குக்கர் விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 3 விசில் 4 விசில் வச்சோம்னா பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு தாளிக்கணும், அரிசி ஊற வைக்கணும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. விசில் வந்து ஸ்டீம் ஆறுற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு. அவ்வளோதான் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பக்கத்துலவே சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் சட்னி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால சட்னியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்க பொங்கல் வந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பு தண்ணி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? 5 நிமிஷம் தான் ஆகும். இது ரெடி பண்றதுக்கு. இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சோம்னா, டேஸ்ட் வந்து இது டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. நம்ம நார்மலா பொங்கல் எப்படி செய்வோமோ, அதே டேஸ்ட் தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இது பக்கத்துல வச்சுட்டு வேர்க்கடலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இது மேல இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன். அப்படியே சேர்த்தாலும் டேஸ்ட் ஒண்ணும் டிஃபரெண்ட் இருக்காது. கலர் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால நான் அப்படியே யூஸ் பண்றதுனால அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேல இருக்கிற தோல் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, இந்த மாரி சட்னி செய்யணும்னா உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பவுடர் செய்யணும்னா எடுத்துக்கலாம். இல்ல புளியோகரைல சேர்க்கணும்னாலும் இத உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம வீட்ல ஃப்ரை பண்ண வேர்க்கடலை வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்போ வந்து தோசை, இட்லி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து பார்க்கலாம். நீங்க தோசை, இட்லி எப்போ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாரி எவ்வளோ பவுடர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிட்டு, அதுலவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருண்டை எதுவும் இல்லாத மாரி. இதுல தண்ணி நெறைய தேவைப்படும். அவுல் சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ தண்ணி வந்து நெறையவே தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு உருண்டை இல்லாத மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சிடணும். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்கலாம். இதுல அரிசி சேர்க்கல, உளுத்தம் பருப்பு சேர்க்கல. ஆனா எப்படி இட்லி, தோசை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செம்மையா வரும். கண்டிப்பா ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. இதுல மெயினா சேர்க்க வேண்டிய ஐட்டமும் இதுதான். ஈனோ பவுடர் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஒரு பாக்கெட் ஃபுல்லா சேர்த்துக்கினீங்கன்னா, இதுல நம்ம எந்த விதமான பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பட் பேக்கிங் பவுடர் எல்லார் வீட்லயும் இருக்காது இல்லைங்களா? அதுக்காக ஈனோ பாக்கெட் வந்து காமிக்கிறேன். ஈனோவும் சேர்த்துக்கலாம், இல்ல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்த உடனே பாருங்க மாவு எந்த அளவுக்கு புளிச்ச மாவு மாதிரி நல்லா வந்திருக்கும். அதுக்காக தான் ஈனோ சேர்த்துக்கணும். ஈனோ சேர்த்த உடனே இந்த மாதிரி மாவு வந்து நல்லா மாறிடும். இந்த ஸ்டேஜ்லவே நம்ம இட்லி, தோசை ஊத்திக்கணும்னா நல்லா சாஃப்டா வரும். நான் ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி, தோசை ஊத்துனேன். நீங்க வேணும்னா இட்லி, தோசை ஊத்துறப்பே கூட ஈனோ பாக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே கூட நீங்க இட்லி, தோசை ஊத்திக்கலாம். நல்லா சாஃப்டா தான் வரும். ஆனா கிறிஸ்பியா வராது. அது ஒண்ணுதான் மிஸ் ஆகும் தோசை ஊத்துறப்போ. நல்லா சாஃப்டா இருக்கும் தோசை மட்டும். நீங்க கண்டிப்பா ஈனோ பாக்கெட் வந்து கிரீன் சேர்த்திக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மீதி எல்லாம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால கிரீன் ஈனோ பாக்கெட் சேர்த்துக்கினீங்கன்னா ஃப்ளேவர் எந்த விதமான ஃப்ளேவர் இல்லாம டேஸ்டியா இருக்கும். அந்த மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டோம் இல்லைங்களா? அது ஊறதுக்குள்ளவே நான் இங்க ரவ உப்புமா வந்து காமிச்சிடுறேன். ரவ உப்புமா எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் ஒரு கப் எடுத்துப்போம் இல்லைங்களா? அந்த கப்போட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ரீமிக்ஸ் ரவை எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்காம கரண்டில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிட்ட வந்த உடனே சிம்ல வச்சுக்கிட்டு மூடி வச்சோன்னா 5 நிமிஷத்துல வந்து உப்புமா வந்து ரெடி ஆயிடும். இதுல என்ன ஆனியன் மட்டும்தான் மிஸ் ஆகும். மீதி டேஸ்ட் எல்லாமே சூப்பர் டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு ஆனியன் தேவைப்படுது, எனக்கு ஆனியன் தேவையே வேணும், இல்லைன்னா சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணோம்னா
சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால நான் ஆனியன் சேர்க்காம இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து காமிச்சிருக்கிறேன். 5 நிமிஷத்துல உப்புமா கூட ரெடி ஆயிடும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உப்புமா கூட உங்களுக்கு சர்க்கரையில பிடிக்குமா இல்ல சட்னி செஞ்சா பிடிக்குமா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நாங்க சர்க்கரையில தான் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ ரவா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மாவு எடுத்து பார்த்தோம்னா நல்லா புளிச்ச மாவு மாதிரி நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இட்லி ஊத்தி வைக்கிறோம். நீங்க ஈனோ ஊத்துன உடனே கூட இட்லி ஊத்தி வச்சிடலாம். நல்லா தான் வரும். 5 நிமிஷம் வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நான் உப்புமா செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சேன். நீங்க ஈனோ ஊத்துன உடனே கூட இட்லி ஊத்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு தட்டு இட்லி தான் செய்ய போறேன். ஏன்னா பசங்க நார்மல் இட்லி விட இந்த மாதிரி தட்டு இட்லின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு தட்டு இட்லி செய்ய போறேன். என்கிட்ட அந்த பிளேட்ஸ் இருக்கிறதுனால தட்டு இட்லியில காமிக்கிறேன். உங்ககிட்ட நார்மல் இட்லி பிளேட்ஸ் இருந்தா அதுலமே கூட ஊத்தி நல்லா வெந்தி எடுத்துக்கலாம். இட்லி ஊத்தி வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ் மேல மாத்தி வச்சுட்டேன். இப்ப பாருங்க தோசை ஊத்தி காமிக்கிறேன். தோசை வந்து ரொம்ப மெலிசா பேப்பர் தோசை மாதிரி வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கனமா ஊத்தப்பம் மாதிரி தான் செஞ்சுக்கணும். இந்த மாவுல பேப்பர் தோசை வராது. நீங்க வேணும்னா கிறிஸ்பியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். தோசை வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா இதுல உளுத்தம் பருப்பு சேர்க்கல, அரிசி சேர்க்காதனால இது வந்து ரொம்ப சாஃப்டா தோசையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ஒரு சைடு வந்து வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளவே எனக்கு இட்லியும் வெந்துச்சு. தோசை ஊத்துறதுக்குள்ள இது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டே வேக வச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளவே எனக்கு இட்லியும் வெந்துச்சு. பாருங்க எனக்கு இட்லி வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்குள்ளவே எல்லா டிஃபன் முடிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்லவே இட்லி ஊத்தி வச்சுட்டு மீதி வேலையெல்லாம் கூட பண்ணிருக்கலாம். தோசை பண்றதுக்கு 5 நிமிஷம், உப்புமா பண்றதுக்கு 5 நிமிஷம், பொங்கல் பண்றதுக்கு 5 நிமிஷம். 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளவே ரெடி பண்ணிட்டேன். இட்லி வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மீதி எல்லாமே ஈஸியான ப்ராசஸ்ல ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த மாதிரி காலங்காத்தால ஏஞ்சி மடமடன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்தியும் சேரணும்னா ஒரு 1/2 1 hour ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாம நைட்டு தூங்குறப்ப யோசிப்போம் காலங்காத்தால ஏஞ்சி என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யோசனை இல்லாம இருக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வீட்ல இருந்துச்சுன்னா. ஏன்னா காலங்காத்தால ஏஞ்சதும் அது இருக்கு இல்லையா பாத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு சிம்பிளா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கலாம் கூட. இட்லியும் நல்லா வெந்துச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இட்லியும் தோசை ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது மேல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதே நாங்க இட்லி காரப்பொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த காரப்பொடியும் சேர்த்துக்கிட்டு அது மேல கொஞ்சோண்டு எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். எல்லாத்துக்குமே நான் இன்னைக்கு ஒரே சட்னி தான் செஞ்சிருக்கிறேன். நீங்க வேணும்னா டிஃப்ரெண்ட் சட்னில கூட ட்ரை பண்ணிக்கலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளவே இந்த மாதிரி 4 ஐட்டம் செஞ்சு வச்சோம்னா அவங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. ஓ பாரா 4 ஐட்டம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த ப்ரீமிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே டச்லவே இருக்கலாம். இந்த வீடியோ வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு முறை ட்ரை பண்ண சொல்லுங்க. நானே சாப்பிட்டு சொன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும் இல்லைங்களா? பையன் வந்து உப்பாவோட 4 விதமான டிஃபனா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சூப்பரா இருக்கு மம்மி அப்படின்னு சொன்னா. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா? தோசை எப்படி இருக்குமோ என்னன்ட்டு பாருங்க. பிக்கிறப்பே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.